இல்லங்க. ஆக்சுவலிக்கு இந்த ஸ்டோரியோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். போன படத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி ரித்திக் நித்யாவே தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. ஆனா நித்யா ரித்திக் மேல கோவமா இருக்கா. ஸோ அவர் பக்கம் திரும்பாம சிஸ்டத்தையே பார்த்துட்டு உட்காந்துருந்துருப்பா. அதோட இந்த பாட்ட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கனெக்ட் டு த பார்ட் 5. நித்யா பாட்டுக்கு அமைதியா அவ பாட்டுக்கு டைப் அடிச்சுட்டே இருக்கு. ரித்திக் அவளையே தான் பார்த்துட்டு இருக்காரு. பட் அப்போ சடனா கரண்ட் போயிடுச்சு. போனதும் நித்யாவுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயத்துல ரித்திக்கோட காலரை லைட்டா பிடிக்கிறா. அதாவது ஷர்ட்டை லைட்டா பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்றா. உடனே ரித்திக்கும் பயமுறுத்துற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஸோ எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு பார்க்குறா. பட் எங்கிட்ட எந்திரிச்சு அந்த இருட்டுக்குள்ளே கண்ணு வேற தெரில. ஸோ அதனால் ரித்திக் மடியிலே தொப்புன்னு உட்காந்துட்டா. அவளுக்கே ஷாக்கு தான். பட் கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டா. ஆனால் ரித்திக் கண்ணை மூடாமல் நித்யாவே தான் பார்த்துட்ருக்காரு. அடுத்து கரண்ட் வந்துருச்சு. ஆனாலும் 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் நித்யா ஐசியை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்படியே ரித்திக்கே ஒரு மாதிரி பார்க்க ரித்திக்கும் நித்யாவே பார்த்துட்ருக்காரு. ஸோ 2 பேரும் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. அச்சோ நித்யா என்ன பண்ணுறா அப்படின்னு. அவள் பாட்டுக்கு எந்திச்சு நின்னுட்டு சாரி ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் அங்கேருந்து தூக்கிட்டு ஓடி போயிட்டா. பட் ரித்திக்கால நினைக்காம இருக்கவே முடியல. அந்த மூமெண்ட் அப்படியே கண்ணுக்குள்ளே வந்து போனது. அவளோட லேப்பில் உட்காந்தது, ஐஸை பார்த்தது அப்படின்னு நித்யா பற்றின தாட்ஸ் வந்துட்டே இருக்குது. அவரால் வந்து வெளில வரவே முடியல. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டதே வெளில வராரு. நித்யாவும் அப்போ தான் வெளில வந்திருப்பா. ஸோ 2 பேரும் ஒரு செகண்ட் மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் மிஸ்டர் தேவ், அதாவது ரித்திக்கோட அப்பா வெளில வராரு. வந்து காய்ஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் தான். எல்லாரும் ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. நித்யா பார்க்குறா. இப்போ எதுக்கு இவர் வந்தார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, பட் மிஸ்டர் தேவா, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். அதாவது நான் ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோட பையன் அண்ட் என்னோட வருங்கால மருமக நித்யா, இவங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட் டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் சண்டே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டது ஆஃபீஸில் இருக்க பாதி பேருக்கு நித்யாவை நினச்சி பொறாமையாக இருக்குது. பாதி பேருக்கு சரி பரவாயில்ல ஒரு கல்யாணம் ஆகுது அப்படின்னு கை தட்டுறாங்க. பட் நித்யாவா அவளால் ஏற்றுக்கவே முடியல. என்ன அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு அப்படி ரித்திக்கை தான் பார்க்குறா. பட் ரித்திக் கோல்டாக தான் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. என்ன உங்கள் அப்பா கிட்ட சொல்லி நீங்கள் புரிய வைக்கலையா? என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு என்னை லவ்வும் பண்ணக்கூடாது, மேரேஜும் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு புரியலை. ஏதாவது பண்ணுங்க. உங்களுக்கு வேணால் எதுவும் வேணாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது ரித்திக் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ரித்திக் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே சிம்பிளாக சைலண்ட்டாகவே இருக்கார். நித்யாவுக்கு பயங்கர ஹர்ட் ஆகுது. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற கோவம் நித்யாவுக்கு பயங்கரமாக இருக்குது. அப்படியே ரித்திக்கை பார்த்து, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. நீ எல்லாம் மனுஷனா? வாயை திறந்து ஏதாவது சொல்கிறியா? உனக்கு தான் உன்னோட ஃபீலிங்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் எனக்கு என் ஃபீலிங்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறா. பட் ரித்திக் நோ ஆன்சர், சிம்பிளி சைலண்ட். நித்யாவால் அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல. அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. அப்படியே வெளில வந்து பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்கு. இதுதான் இப்போ குறைச்சல் அப்படின்னு அந்த மழையில் நனைஞ்சிட்டே அழுதுட்ருக்கா. அவளால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. இதையுமே இல்லாத ஒரு மனுஷனை எப்படி கல்யாணம் பண்ணி எப்படி வாழ்கிறது அப்படின்ற ஒரு சோகம் அவளுக்கு இருக்குது. ஒரு பயம் இருக்குது, வேதனை இருக்குது. ஸோ பயங்கரமாக அழுதுட்ருக்க. ரித்திக்காலையும் இருக்க முடியல. அவரும் நித்யா பின்னாடியே வராரு. வந்து கொடை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரா. அப்படியே நித்யா திரும்பி பார்த்து, என்ன நினச்சிட்ருக்க? இன்னும் உனக்கு பிடிக்காதான்? ஆனால் இப்படி வந்து கேர் பண்ணுவியா? கேட்டா நீ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவேன், அதானே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அவளோட கண்ணை பார்க்கும்போது ரித்திக்கால ஏதோ ஒன்று சொல்லணும்னு வருது. ஏதோ ஒரு உண்மை சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆல்மோஸ்ட் சொல்ல வரப்போ அவரால் முடியல. இது இவ தெரிஞ்சிக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே, என் அப்பா இருக்காரு, நீ எதுவும் ட்ராமாயமாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பேன்னு நினச்சி தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இதை கேட்டது நித்யாவுக்கு எப்படி இருக்கும்? கோவம் அப்படியே உச்சிக்கு ஏறிடுச்சு. அந்த கொடையை தட்டி விட்டுட்டு, நான் உன்னை உண்மையாகவே வெறுக்கிறேன். அது ரியலி ஹர்ட் யூ. உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கட்டாயத்தின் பேரில் உன்னை கல்யாணம் பண்ணா எனக்கு அந்த முகத்தில் சிரிப்பே வராது. ஃபேக் ஸ்மைல் தான் வரும். கடைசி வரைக்கும் ஃபேக்காக தான் உன் கூட நான் இருக்கணும். சி அப்படின்னு கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு ஆஃபீஸ்குள்ளே போயிட்டா. பட் ரித்திக்கால சுத்தமாக முடியல. அவரும் மழையில் நனைஞ்சிட்டே, நான் அகேன் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், என்னால் முடியல, என்னை மன்னிச்சிரு. அந்த உண்மை தெரிஞ்சா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. இதை பின்னாடிருந்து ரித்திக்கோட அசிஸ்டன்ட் அர்ஜுன் கேட்டுட்டு, உண்மையா? என்ன உண்மை அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. பட்
நித்யா டிசைட் பண்ணிட்டா இதுக்கடுத்து இந்த ரித்திக் பையலை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ் வர ரித்திக் கிராஸ் பண்ணி போகிறாரு. விஷ் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்படியே அவரை பார்க்காத மாதிரி அவள் பாடி போயிட்டுருக்கா. மீட்டிங் ஹாலில் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. நித்யா படுக்க நோட்ஸாக எடுத்துகிட்டு இருக்காளே தவிர்த்து ரித்திக்கை ஒரு பார்வை நிமிர்ந்து பார்க்கல, ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு கொஷின் கூட சார் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறா. எப்பயும் போல் கேஷுவலாகவே இல்லை அப்படிங்கிறத ஆஃபீஸில் இருக்க எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. ரித்திக்கு நல்லாவே புரியுது தன்னைத்தான் அவாய்ட் பண்ணுறா அப்படிங்கிறது. பட் எதுவும் காமிச்சிக்காமல் அமைதியாக இருக்காரு. ஸோ மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் போகும்போது நித்யா அப்படின்னு கூப்பிட்றாரு. நித்யா மட்டும் நிற்கிறா. இருக்கிற எல்லாரும் சரி புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு எல்லோரும் போயிட்டாங்க. பட் நித்யா அப்படியே நிற்கிறவ எந்த கேள்வியும் கேட்காம ஒரு வார்த்தை தான் கேட்குறா. சொல்லுங்கள் சார். என்னை பார்த்து பேச மாட்டிங்களா? இல்லை சார் சொல்லுங்கள், எனக்கு காது கேட்கும். மிஸ் நித்யா, உங்களுக்கு திமிரு ரொம்ப அதிகம்தான், அவங்களோட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நித்யா மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு எதுவும் பேசாமல் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு அவனை பார்க்காம அவள் பாட்டுக்கு நின்றுட்டுருக்க. ரித்திகா, இன்றைக்கி நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீங்கள் என் கூட வரணும். நம்ம கம்பெனியில் சில எம்ப்ளாயிஸும் அதை அட்டன் பண்ண வருவாங்க. இது ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி மாதிரி. இதில் நிறைய டீலிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் வரணும். என்ன அப்படின்னு இப்போ தான் பார்த்து என்னால் முடியாது. நித்யா, இது ஒன்றும் ரெக்வஸ்ட் கிடையாது, இது கம்பெனி ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க், நீங்கள் பண்ணி தான் ஆகணும். மாதம் ஆனால் சம்பளம் வாங்குறீங்கள்ல, ஸோ டூ இட். பாரு, இஷ்டத்துக்கு நான் ஆட்டி படைக்காத சரியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நினச்சிட்டு இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் கேட்கணும், என்ன சொன்னாலும் செய்யணும். பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன், அப்படி தானே அப்படின்றா. உடனே ரித்திக் அப்படியே சிம்பிளாக அவளை பார்த்து நைட் வந்துடு அப்போன்னு மட்டும் சொல்லிட்டு போகிறான். இவளுக்கா அப்படியே சேர் எடுத்து அவன் மண்டையில் போட்டு உடச்சிடலாமான்ற அளவுக்கு அவ்வளோ வெறி வருது. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கா. வேறு வழியே இல்லை. நைட்டு ஒரு அழகான பிளாக் சாரியை கட்டிட்டு, அதுவும் ப்ளவுஸு சீவ்லெஸ் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கா. போட்டு அழகாக மேக்கப்லாம் போட்டு வரா. ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே சர்ப்ரைசிங்காக பார்க்குறாங்க. யார் இது, நம்ம நித்யாவா அப்படின்னு. ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க, மற்றபடி எல்லாருமே பிஸ்னஸ் டீலர்ஸ் தான். ஸோ இருக்கிற எல்லாருமே நித்யாவை தான் பார்க்குறாங்க. அழகாக இருக்கால, க்யூட்டாக இருக்கால. ஏன்னா இருக்கிற எல்லா மாடல் ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கோம். நித்யா மட்டும்தான் சாரீ கட்டிட்டு போயிருந்திருப்பா. அதுவும் சிம்பிளாக அழகாக எலகண்ட்டாக இருக்குமா, யூனிக்காக வேறு இருக்கா. ஸோ எல்லோரும் நித்யாவே தான் வச்சுக்கிறாங்க பார்த்துட்ருக்காங்க. இல்லை ஆஃபீஸ் கொலீக்ஸ் வேறு வந்து, வாவ் நித்யா, நீ பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக இருக்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க. எனக்கு தெரிஞ்சு நீ ரித்திக் சாரை இப்படி தான் மயக்கிருக்க போல் அப்படின்னு மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. பட் நித்யா அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு ஜூஸை தான் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. ரித்திக் இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பாரு. ஸோ இன்னும் ஒரு நித்யாவை பார்த்துருக்கவே மாட்டார். இப்போ தான் இந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. நித்யா அப்படியே சைடுக்குனால அப்படியே திரும்பி நிற்கிறாளா. அவளை பார்த்ததும் ரித்திக்கால் அவரோட கண்ணை அவள் மேலேருந்து எடுக்கவே முடியல. பிகாஸ் நித்யா அவ்வளோ அழகாக இருக்கா. அவளே தான் பார்த்து நின்றுட்டுருக்காரு. அவரால் ஒரு சின்ன மூமெண்ட் கூட பண்ண முடியல. கண்ணை அப்படிங்கிறது கூட திருப்ப முடியல. நித்யாவே தான் பார்த்து நின்றுட்டுருக்காரு. அசிஸ்டண்ட்டு தான், சார் கடந்த 5 மணி நிமிஷமாக நீங்கள் வந்து அவங்களே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மற்ற டீலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ரித்திக் ஞாபகமே வருது. நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக நித்யா கிட்ட தான் வரான். நித்யாவா, வேறு நம்மக்கிட்ட வராரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வேறு ஒரு பிஸ்னஸ் மேன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திக் அங்கே அப்படி டவேட் ஆகி போயிட்டாரு. இங்கே நித்யா கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து, ஹாய், நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ். உங்கள் நேம்? நித்யா. நித்யா, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ணலாமா, வரீங்களா அப்படின்னு கையை நீட்டுறான். நித்யா சொல்ல வரதுக்குள்ளே ஒரு கை நித்யா கையை பிடிச்சி கிட்ட இழுக்குது. யாருன்னு பார்த்தா ரித்திக் தான். ரித்திக் ஒன்று, ஷீ இஸ் மைன், ஓகே, அவன் என்னோடது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டது நித்யாவே ஒரு செகண்ட் அப்படி ஷாக் ஆகி ரித்திக்கே பார்த்துட்ருக்க. அந்த பிஸ்னஸ் மேனா, ஓ சாரி மிஸ்டர் தேவ், சாரி தெரியாமல், இட்ஸ் ஓகே, ஓகே யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அப்படியே நித்யாவா அவனோட கை எடுத்து விட்டுட்டு, என்ன ட்ராமா ப்ளே பண்ணுறீங்களா? நான் ஒன்றும் ட்ராமாலாம் ப்ளே பண்ணல, நான் கவனித்தேன் நீ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்த அப்படிங்கிறத. ஸோ அதனால தான் இப்போ தான் நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன். பட் அதை நானே மேனேஜ் பண்ணிப்பேன். எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க இதுக்குள்ளே? உங்களை நான் கூப்பிட்டேனா? லிசன், யூ ஆர் மை எம்ப்ளாயி. ஸோ என்ன, நான் தான் ஒன்று பார்த்துக்கணும். ஐ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஓகே அப்புட்ன்னு சொல்றாரு. பட் நித்யாவா, "கொஞ்சம் இடுப்புலேருந்து கை எடுக்கிறீங்களா?" அப்புட்ன்னு சொல்றா. இத கேட்டதும் ரித்திக்கு என்ன அப்படின்னு பார்க்குறாரு. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் சார் இடுப்பு புடிச்சிட்டு தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. இன்னுமே விட்டுருக்க மாட்டாரு. நித்யா அப்படியே கீழ பார்க்குறாளா, ரித்திக்கு பார்க்குறாரு. நித்யாவோட ஹிப்ப ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரா, இப்ப தான் கைய எடுக்குறாரு. இதத்தான் அவ சொல்றா அப்படின்னு. உடனே நித்யா ஒரு முறை முறைச்சிட்டு, "நல்ல ஆளுதான்ப்பா" அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அவ பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷான காத்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கு தான் போய் நிக்கிறா. இங்க ரித்திக்கா, இப்படி போய் அசிங்கப்பட்டுட்டோமே! ஐயோ! இடுப்பையா புடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அங்கேயே நின்னு அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அசிஸ்டன்ட்டா, "பாஸ், நீங்க இன்னும் சில இன்வெஸ்டர்ஸ வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா? இல்ல இங்கேயே தான்" "ம் வரேன். வேலைய பார்த்துட்டு போ" அப்புட்ன்னு சொன்னதும், அசிஸ்டன்ட்டும் "சரி பாஸ்" அப்படின்னு அங்கேருந்து போயிட்டாரு. பட் ரித்திக்கா மனசு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஒரு மாரி கடுப்பா இருக்கு. ஏன்னா, இங்க இருக்கிற பாதி பிசினஸ்மேன் நித்யாவே தான் பார்க்குறாங்க. ஸோ அவகிட்ட போய் பேசிருவாய்ங்களோ! அவள கரெக்ட் பண்ணிருவாய்ங்களோ! அப்டின்ட்டு ஒரு பயம். இருந்தாலும் நித்யா கரெக்ட் ஆக மாட்டான்ற ஒரு நம்பிக்கை ரித்திக்கு இருக்கு. ஸோ அதனால திரும்பி அப்டியே நித்யாவ பார்க்குறாரு. நித்யாவும் அந்த டைம் தான் கரெக்ட்டா திரும்பி வந்திருப்பா. ஸோ 2 பேரும் ஒரு செகண்ட் அப்டியே கண்ணாலேயே இந்த ஸ்பார்க் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி பார்க்குறாங்க. பட் நித்யாவா இவரு எதுக்கு நம்மள பார்க்குறாரு அப்படின்னு பட்டுன்னு திரும்பிட்டா. பட் அவ திரும்பினதுக்கப்புறம் ரித்திக்கோட ஃபேஸில் லைட்டான ஒரு ஸ்மைல். லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டாரு. இங்க நித்யாவுக்கு ஒரு மாதிரி இந்த அட்மாஸ்பியரே அவளுக்கு செட் ஆகல. பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் தானே. ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷான காத்து வாங்கும் அப்படின்னு பால்கனில நின்னு அப்படியே இயற்கை காத்த அப்படியே சுவாசிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் ரிலாக்ஸா நின்னுட்டுருக்கா. அப்பதான் ஒரு 2 பேர் பேசுறது அவ காதுல வந்து விழுகுது. அத கேட்டதும் பயங்கர ஷாக் ஆயி அங்கேயே அப்படியே நின்னுட்டுருக்கா. ஐய்யயோ! அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.